வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணி வச்சாதான் அந்த வீக் எனக்கு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் போவோம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு மிளகு, அரை கப் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் உப்பு, இது மூணுமே ஆட் பண்ணி நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா பெப்பர் பவுடர் எனக்கு சமையலுக்கு நிறையவே யூஸ் ஆகும். ஸோ டென்ஷன் இல்லாமல் ஒர்க்கை வந்து நான் பார்க்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் பெப்பர் தூள் வந்து நிறையா ஐட்டத்துக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டென்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பண்ணி எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக இது எனக்கு ஒரு வாரம் தான் வரும். நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பீனட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டாலே எனக்கு பாதி ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா லெமன் ரைஸ், புளியோதரை, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் பீனட் உருண்டை, லட்டு எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுறது. ஸோ டென்ஷன் இல்லாமல் செகண்ட் ஒர்க்கும் அந்த வீக் நான் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் வந்து நம்ம பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அன்றைக்கி டே நம்மளுக்கு போகும் ஸ்மூத்தாகவே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெல்லத்தை பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் வெல்லம் வந்து நான் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவேன். பாலுக்கு கூட சில டைம் நான் குழந்தைங்களுக்கு வந்து வெல்லத்தை போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா இதுக்கு ஸ்வீட்டுக்கெலாம் வந்து பாதி சர்க்கரை பாதி வெல்லம், அப்புறம் லட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சில இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வெல்லத்தை பொடிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாவக்காய் வத்தல், இது நம்ம சாம்பார் ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் வத்தலும் நான் ஒரு 3 டேஸாக போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது கொத்தவரங்காய் வத்தல், இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ அதுவுமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து தேங்காய், கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் இல்லைன்னா கை கால் எதுவுமே ஓடாது. இந்த மாதிரி துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.